வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம டென்சார்ஸில் உள்ள சிம்பிள் ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா? வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ், ரொம்ப பேசிக்காக தான் இருக்கும். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்போ லாஸ்ட் கிளாஸில் சிமெட்ரிக் டென்சார், அசிமெட்ரிக் டென்சார் அதுக்குள்ளே டிஃப்ரென்சஸ் பார்த்தோம் இல்லையா? சிமெட்ரிக் டென்சார்னா என்ன, அசிமெட்ரிக் டென்சார்னா என்ன? சிமெட்ரிக்னு சொன்னோம்னா when the indices are interchanged the sign will not change இல்லையா? டென்சாரோட சைன் வந்து சேஞ்ச் ஆகாது அப்படின்னா அது சிமெட்ரிக் டென்சார். அசிமெட்ரிக் டென்சார்னா என்ன பார்த்தோம்? when the indices are interchanged the sign of the tensor will change. ப்ளஸ்னா மைனஸ் ஆகும், மைனஸ்னா ப்ளஸ் ஆகும். அப்படி இருந்ததுன்னா அது அசிமெட்ரிக் டென்சார். அதுதான் பேசிக் டிஃப்ரென்ஸ். இப்போ ஒரு டென்சாரே நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெண்டு காம்போனண்ட்டாக எழுத முடியும். ஓகேங்களா? எப்படின்னா ஒரு காம்போனண்ட் வந்து சிமெட்ரிக் டென்சார் ஆகும், இன்னொரு காம்போனண்ட் வந்து அசிமெட்ரிக் டென்சார் ஆகும் எழுத முடியும். ஓகே, அது எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்ப்போம். இப்போ ஏ மியூ காமா திஸ் இஸ் அ டென்சார். இது வந்து ஒரு டென்சார். இப்போ இது வந்து டென்சார், இதோட ரேங்க் என்னன்னு நம்மளுக்கு தெரியும். என்னது இதோட ரேங்க்? என்னது? ஏ மியூ காமா, டென்சார் ஆஃப் ரேங்க் 2 இல்லைங்களா? இப்போ இதை வந்து நம்ம ரெண்டு காம்போனண்ட்டாக எழுதுகிறோம். எப்படி எழுதுகிறோம் அப்படின்னா which is equal to ஆஃப் ஏ மியூ காமா ப்ளஸ் ஏ காமா மியூ. இப்படி எழுதுகிறோம். ஆஃப் ஏ மியூ காமா ப்ளஸ் ஏ காமா மியூ ப்ளஸ் ஆஃப் ஏ மியூ காமா மைனஸ் ஏ காமா மியூ எழுதலாம். ஓகேயா? இந்த மாதிரி ரெண்டு காம்போனண்ட்டாக எழுதலாம் இந்த டென்சாரை, விச் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் தீஸ் டூ காம்போனண்ட். இப்போ இந்த காம்போனண்ட் இருக்குல்ல, இது வந்து ஃபஸ்ட்டு, இது வந்து என்னது? தட் இஸ் சிமெட்ரிக் பார்ட். ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து இது வந்து சிமெட்ரிக் டேர்ம். திஸ் இஸ் சிமெட்ரிக் டேர்ம். ப்ளஸ் வந்துருக்கு, மைனஸ் வந்துருக்கு இல்லையா? ஏன்னா இன்டர்சேஞ்ச் பண்ணுறப்போ சைன் இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்கோம், சாரி இண்டிசஸை இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அப்போ சைன் சேஞ்ச் ஆகிருக்கு இல்லையா? அங்கே வந்து சேஞ்ச் ஆகல, ப்ளஸ் தான் இருக்குது, ஆனால் இங்கே மைனஸ் இருக்குது. இந்த காம்போனண்ட் வந்து என்னென்னா என்னது? அசிமெட்ரிக் டேர்ம். திஸ் இஸ் அசிமெட்ரிக் டேர்ம். ஓகே, அப்போ ஒரு டென்சார் இஸ் ரிட்டன் த சம் ஆஃப் டூ பார்ட்ஸ், டூ டேர்ம்ஸ். ஒன்று வந்து சிமெட்ரிக் டேர்ம், இன்னொன்று வந்து அசிமெட்ரிக் டேர்ம். இப்படி எழுதலாம், ஞாபகம் வச்சுக்கணும். சிமெட்ரிக் டேர்ம்னா ப்ளஸ் வரும், இண்டிசஸ் சேஞ்ச் பண்ணுறோம், ஆல்டர் பண்ணுறோம், ஆனால் ப்ளஸ் வரும். அசிமெட்ரிக்னா மைனஸ் வரும். ஸோ இந்த மாதிரி எழுதலாம். ஓகே, இப்போ இதே மாதிரி வந்து இது வந்து என்னது? டென்சார் ஆஃப் ரேங்க் 2. இது வந்து என்ன டென்சார்? இது வந்து கான்ட்ரோவரியன்ட் டென்சார் இல்லையா? இப்போ இதே வந்து ஒரு மிக்ஸ்டு டென்சாராக இருக்குது, அதுக்கு வந்து எப்படி எழுதலாம்? இது மாதிரி எழுதலாம். அடுத்த எக்ஸாம்பிள் பார்ப்போம். எப்படி எழுதலாம்னா, இப்போ இதே வந்து ஏ சிக்மா லாம்டா மியூ காமா which is equal to, இது எப்படி எழுதுகிறேன்? இப்போ இது பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டு டென்சார். ஏன்னா 2 கான்ட்ரோவரியன்ட் இண்டிசஸ் இருக்குது, 2 கோவேரியன்ட் இண்டிசஸ் இருக்குது. அப்போ இதை வந்து எப்படி செப்பரேட் பண்ணி எழுதலாம்னா, இப்போ ஆஃப் இன்ட்டு ஏ சிக்மா லாம்டா மியூ காமா இருக்கு இல்லையா? மியூ காமா ப்ளஸ் ஏ, இந்த கோவேரியன்ட் இண்டிசஸ் அப்படியே தான் வச்சுருக்கேன், அது வந்து ஆர்டர் சேஞ்ச் பண்ணல. இப்போ சிக்மா லாம்டா காமா மியூ இப்படி எழுதலாம். ப்ளஸ் இன்னொரு டேர்ம் என்ன? இது வந்து சிமெட்ரிக் டேர்ம், ப்ளஸ் வருது. அப்போ ஆஃப் இன்ட்டு இன்னொரு டேர்ம் ஏ சிக்மா லாம்டா மியூ காமா மைனஸ் ஏ சிக்மா லாம்டா காமா மியூ. இது அசிமெட்ரிக் டேர்ம் இல்லையா? இப்படி எழுதலாம். இப்போ இந்த மாதிரி மிக்ஸ்டு டென்சாராக வரப்போ பாருங்கள், எங்கே வந்து ஆர்டர் சேஞ்ச் பண்ணியிருக்கேன், இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்கேன்னா கான்ட்ரோவேரியண்ட்டை மட்டும்தான் இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா? கோவேரியண்ட் வந்து அப்படியே தான் இருக்குது. அப்படி எழுதலாம். ரைட். இல்லை அப்படின்னா நம்ம வந்து கான்ட்ரோவேரியண்ட்டை வந்து அப்படியே வச்சுட்டு கோவேரியண்ட்டை வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணலாம். ஓகேயா? இப்படி எழுதலாம். ஸோ இதில் வந்து இது வந்து சிமெட்ரிக் டேர்ம், இது அசிமெட்ரிக் டேர்ம். ஓகே, ப்ளஸ் வந்து அசிமெட்ரிக் டேர்ம், இது அசிமெட்ரிக் டேர்ம். இதே வேறு மாதிரி எப்படி எழுதலாம் அப்படின்னா, இதே ஏ சிக்மா லாம்டா மியூ காமா ஈக்குவல் டு ஆஃப் இன்ட்டு, இங்கே பாருங்கள், கான்ட்ரோவரியன்ட் இண்டிசஸ் அப்படியே வச்சுக்கிறேன், எதுவுமே சேஞ்ச் பண்ணல. மியூ காமா, இது வந்து சிக்மா லாம்டா ப்ளஸ் ஏ, இங்கே மியூ காமா அப்படியே தான் எழுதுகிறேன். மியூ காமா, இந்த சிக்மா லாம்டாவை இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டேன், லாம்டா சிக்மா இப்படி எழுதுகிறேன்.
ப்ளஸ் தான் வந்துருக்கு சிமெட்ரிக் டேர்ம் ப்ளஸ் அசிமெட்ரிக் டேர்ம் என்னது ஆஃப் இன்ட்டு ஏ சிக்மா லாம்டா மியூ காமா மைனஸ் ஏ சிக்மா சரி லாம்டா சிக்மா இங்கே இதே ஆர்டரில் தான் எழுதணும் மியூ சிக்மா இப்படி எழுதிக்கலாம். ஸோ இது வந்து சிமெட்ரிக் டேர்ம், இது அசிமெட்ரிக் டேர்ம். என்ன பண்ணியிருக்கோங்க, இங்கே வந்து கோவேரியன்ட் இண்டிசஸை இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்கேன், இங்கே வந்து கான்ட்ரவேரியன்ட் இண்டிசஸை இன்டர்சேஞ்ச் பண்ணேன், இங்கே கோவேரியன்ட் இண்டிசஸை இன்டர்சேஞ்ச் பண்ணுறேன். அப்போ மிக்ஸ்டு டென்சராக இருந்தால் என்ன பண்ணும், நம்ம வந்து ஐதர் கோவேரியன்ட் ஆர் கான்ட்ரவேரியன்ட் ஏதாவது ஒன்று தான் இன்டர்சேஞ்ச் பண்ணணும். ரெண்டும் சைமல்டேனியஸாக நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதக்கூடாது. இந்த மாதிரி ஈக்குவேஷன் எழுதுகிறப்ப ஒன்லி கோவேரியன்ட்னா அதை மட்டும் இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். இல்லை ஒன்லி கான்ட்ரவேரியன்ட், இதே மியூ காமா வந்து இங்கே இருக்குது கீழே இருக்குது கோவேரியன்ட் அப்படின்னா இது வந்து கான்ட்ரவேரியன்ட், இதே கீழே இருக்குது அப்படின்னா சப்ஸ்கிரிப்டாக இருக்குது அப்படின்னா அப்போ நம்ம அதை மட்டும் இங்கே எழுதுகிற மாதிரி இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதை பாருங்கள், இதுதான் இது. ஏன்னா ரெண்டும் கான்ட்ரவேரியன்ட் கோவேரியன்ட் வரப்போ எப்படி எழுதுறது, ஏதாவது ஒன்று தான் இன்டர்சேஞ்ச் பண்ணணும், ஐதர் கான்ட்ரவேரியன்ட் ஆர் கோவேரியன்ட். ஓகே, அப்படி தான் ஈக்குவேஷன். இது ஞாபகம் வச்சுங்க, இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஈக்குவேஷன். இதை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்க, நோட் பண்ணிக்கங்க. ரைட், நெக்ஸ்ட் ஒரு கொஸ்டின். என்னன்னா இப்படி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இஃப் ஏஐஜே இஸ் ஆன்டிசிமெட்ரிக் டென்சார். கொஸ்டின் என்னன்னா ஏஐஜே இஸ் ஆன்டிசிமெட்ரிக் டென்சார். இஃப் ஏஐஜே இஸ் ஆன்டிசிமெட்ரிக்னு அவங்களே சொல்லிட்டாங்க, ஆன்டிசிமெட்ரிக் டென்சார், ஆன்டிசிமெட்ரிக் டென்சார்னு சொல்லிட்டாங்க. ஓகேயா? Find the component A11. If Aij is antisymmetric tensor, find the component A11. இதுதான் கொஸ்டின். A11ங்கிற காம்போனண்ட்டோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. இப்போ ஐஜேன்னா அதுக்கு என்ன வேல்யூ வேணுமாலும் இருக்கலாம் இல்லையா, எனி இண்டெக்ஸ். இது வந்து 1 2 இருக்கலாம், 1 1 இருக்கலாம், 2 1 இருக்கலாம், 1 3 இருக்கலாம். அப்போ 1 1க்கு வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க, அதான் கொஸ்டின். இப்போ அவங்க சொல்லியிருக்கிறது என்ன, ஆன்டிசிமெட்ரிக்னு சொல்லிட்டாங்க. ஆன்டிசிமெட்ரிக்னா நம்மளுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி பார்த்தோம், இப்போ சொல்யூஷன் ஆன்டிசிமெட்ரிக்னா நம்ம என்ன பார்த்தோம், ஏஐஜே ஆன்டிசிமெட்ரிக்னு சொல்லியிருக்கிறதுனால ஏஐஜே ஈக்குவல் என்ன எழுதலாம், இண்டிசஸை இன்டர்சேஞ்ச் பண்ணுறப்ப ஏஜேஐன்னு எழுதுகிறப்ப என்ன ஆகும், மைனஸ் வருமா. அப்போ ஏஐஜே ஈக்குவல் டு மைனஸ் ஏஜேஐ. இப்போ இது இந்த பக்கம் கொண்டு வாங்க, மைனஸ் இந்த பக்கம் கொண்டு வந்தால் என்ன ஆகும், ஏஐஜே ப்ளஸ் ஏஜேஐன்னு வருமா, ப்ளஸ் ஏஜேஐ ஈக்குவல் டு 0ன்னு எழுதலாமா ஈக்குவேஷனில். இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, 1 1ன்னு சொல்லியிருக்காங்க, அதாவது ஐக்கும் ஜேக்கும் 1 1 ஈக்குவல் டு போகணும், வேல்யூ போகணும். அப்போ இங்கே வந்து ஐ ஈக்குவல் டு ஜே ஈக்குவல் டு 1. அப்போ என்ன ஆகும், A11 ப்ளஸ் A11 ஈக்குவல் டு 0. அப்போ என்ன ஆகும், A11 ப்ளஸ் A11னா 2A11னா 2A11 ஈக்குவல் டு 0. therefore A11 ஈக்குவல் டு என்ன ஆகும், இந்த 2 அந்த பக்கம் 0/2 0. அப்போ A11ஓட வேல்யூ வந்து 0 தான் ஆன்சர். அப்போ ஆன்சர் வந்து A11 ஈக்குவல் டு 0. ஓகேயா? ஸோ இப்படி இது பண்ணணும். நமக்கு பேசிக்காக என்ன தெரியணும், இந்த ப்ராப்பர்ட்டி தெரியணும். ஆன்டிசிமெட்ரிக்னா ஏஐஜே ஈக்குவல் டு மைனஸ் ஏஜேஐ, இது தெரியணும் பேசிக்காக. இதுதான் ஆன்டிசிமெட்ரிக்கோட ப்ராப்பர்ட்டி. இது தெரிஞ்சதுன்னா இது ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கலாம், A11 ஈக்குவல் டு 0. ஓகே, ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம், இதை நோட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, இஃப் த டென்சார்ஸ் ஏஐகே, கொஸ்டின் இதுதான். இஃப் த டென்சார்ஸ் ஏஐகே கமா ஏஐகேஜே
aikj aikjl ஆர் antisymmetric antisymmetricனு சொல்லிட்டாங்க ஆர் antisymmetric tensors ஆர் antisymmetric in every pair of indices எந்த ரெண்டு பேர் எடுத்துட்டாலும் antisymmetricனு சொல்லிட்டாங்க in every pair of indices right. Find their independent components. Find their independent components. Find their independent components in 4 dimensions சொல்லிட்டாங்க in 4 dimension 4 dimensionல number of independent components கண்டுபிடிக்கணும். நம்ம ஆல்ரெடி படித்தோம்ல லாஸ்ட் கிளாஸில் என்ன படித்தோம், நம்பர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் காம்போனன்ட்ஸ் இன் ஆன்டிசிமெட்ரிக் டென்சார் ஃபார்முலா பார்த்தோமா, என்னது அது என்சிஆர் தானே. என்சிஆர் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா, n ஃபேக்டோரியல் பை ஆர் ஃபேக்டோரியல் இன்ட்டு n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல். இப்போ ஃபஸ்ட்டு டென்சார் எடுத்துக்கோம் ஏஐகே. இந்த ஏஐகே எடுத்துட்டோம் அப்படின்னா இதுக்கு வந்து ரேங்க் என்ன, n வேல்யூ வந்து 4 தான், 4 டைமென்ஷன் சொல்லியாச்சு. ஸோ n ஈக்குவல் டு 4. ஆர் வேல்யூ என்ன, ரேங்க் என்ன, இதுக்கு 2 இண்டிசஸ் இருக்குது, அப்போ ரேங்க் வந்து 2. இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுங்கள். என்சிஆர் வேல்யூ என்ன வருது, என்சிஆர் என்ன வரும், என்சிஆர் ஈக்குவல் டு n ஃபேக்டோரியல், n வந்து 4 ஃபேக்டோரியல் பை ஆர் ஃபேக்டோரியல் பை n மைனஸ் ஆர், என்னது 4 மைனஸ் 2 2வா, அப்போ 2 ஃபேக்டோரியல் வரும். அதோட வேல்யூ என்ன வரும்னு பாருங்கள், ஈக்குவல் டு 4 ஃபேக்டோரியல்னால் 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 ஃபேக்டோரியல் டிவைட் பை 2 ஃபேக்டோரியல் இன்ட்டு 2 ஃபேக்டோரியல். அப்போ 2 ஃபேக்டோரியல் கேன்சல் பண்ணிடலாம். 4 இன்ட்டு 3 12, 12 பை 2 6 வருமா, அப்போ ஆன்சர் வந்து 6. இந்த ஃபஸ்ட் ஒனுக்கு நம்பர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் காம்பவுண்ட்ஸ் வேல்யூ வந்து 6. அடுத்து எதுக்கு பாருங்கள், அதே மாதிரி ஏஐகேஜே இதுக்கு வந்து n வேல்யூ என்னது, n வேல்யூ 4 தான், 4 டைமென்ஷனுங்கிறதுனால. ஆர் வேல்யூ என்ன வரும், 3 இண்டிசஸ் இருக்குது, அப்போ ஆர் வந்து 3. அப்போ என்சிஆர் ஃபார்முலா போடுங்க, என்சிஆர் ஈக்குவல் டு n ஃபேக்டோரியல் 4 ஃபேக்டோரியல் பை ஆர் ஃபேக்டோரியல் 3 ஃபேக்டோரியல் இன்ட்டு n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் எவ்வளோ வரும், 4 மைனஸ் 3 1 ஃபேக்டோரியல். ஓகேயா, அப்போ எவ்வளோ வரும், 4 ஃபேக்டோரியலுங்கிறத 4 இன்ட்டு 3 ஃபேக்டோரியல் பை இங்கே 3 ஃபேக்டோரியல் இருக்குது இன்ட்டு 1 ஃபேக்டோரியல் வேல்யூ வந்து 1 தான் இல்லையா. அப்போ எவ்வளோ வரும், 4ன்னு கிடைக்குமா. ஸோ இதோட ஆன்சர் வந்து 4 இல்லையா, ஆன்சர் வந்து 4ன்னு கிடைக்குது. நம்பர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் காம்பவுண்ட்ஸ் வந்து 4. இதுக்கு வந்து 6ன்னு கிடச்சிது, இதுக்கு வந்து 4ன்னு கிடச்சிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் பாருங்கள். இதுக்கு என்ன வரும், ஏஐகேஜேஎல் இது பாருங்கள், n வந்து எவ்வளோ 4 தான், 4 டைமென்ஷனுங்கிறதுனால 4. ஆர் வேல்யூ என்னது 4, ரேங்க் வந்து 4 இண்டிசஸ் இருக்குது. நம்ம ஆல்ரெடி படித்தோமா, என்னது n ஈக்குவல் டு ஆர் அப்படின்னா என்ன ஆகும், NCN ஆயிரும். அதோட வேல்யூ என்னன்னு படித்தோம், 1ன்னு படித்தோமா. இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணாலும் அதே தான் கிடைக்கும். ஸோ NCN 1. அப்போ இதுக்கு வந்து நம்பர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் காம்பவுண்ட்ஸ் வந்து என்னது 1, அதுதான் ஆன்சர். ரேங்க்கும் டைமென்ஷன்ஸும் ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா நம்பர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் காம்பவுண்ட்ஸ் வந்து 1. ஸோ ஆன்சர் வந்து 1. ஓகே, ஸோ இதை போல் கேட்கலாம். ரொம்ப சிம்பிளான கொஷின்ஸ் தான், இதை நோட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த கொஸ்டினில் ப்ரூவ் தட் அண்ட் ஆன்டிசிமெட்ரிக் டென்சார் ஆஃப் செகண்ட் ஆர்டர் சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டை அப்படியே கொஸ்டினாக கொடுத்துருவாங்க, அதனால் இந்த ஸ்டேட்மெண்ட் நல்லா பார்த்துக்கணும். ப்ரூவ் தட் அண்ட் ஆன்டிசிமெட்ரிக் டென்சார்
prove that an antisymmetric tensor of second order ன்னு சொல்லிட்டாங்க. antisymmetric tensor ன்னு சொல்லியிருக்காங்க of second order can be associated with a vector in 3 dimension. With a vector in 3 dimension அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அடுத்து அதில் இன்னொன்று என்ன கேட்டிருக்காங்கன்னா வாட் இஸ் த கரஸ்பாண்டிங் ரிசல்ட் இன் 4 டைமென்ஷன். வாட் இஸ் த கரஸ்பாண்டிங் ரிசல்ட் இன் 4 டைமென்ஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுதான் கொஸ்டின். அப்போ இவங்களே சொல்லிட்டாங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா ஆன்டிசிமெட்ரிக் டென்சர் ஆஃப் செகண்ட் ஆர்டர் கேன் பி அசோசியேட் வித் வெக்டார் இன் 3D அசோசியேட் பண்ண முடியும்னு சொல்லிட்டாங்க. அதை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து அப்படியே கொஸ்டினாக கேட்கலாம். அதை ஞாபகம் வச்சுங்க. ஒரு ஆன்டிசிமெட்ரிக் டென்சர் ஆஃப் செகண்ட் ஆர்டர் கேன் பி அசோசியேட் வித் வெக்டார் இன் 3 டைமென்ஷன். அது கொஸ்டின். இதுதான் கொஸ்டின் மார்க். அது வந்து ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. ஸ்டேட்மெண்ட் ஞாபகம் வச்சுக்கணும். இது கொஸ்டின். இது கண்டுபிடிக்கணும். பண்ண முடியுமான்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் பார்ப்போம். முதல்ல இது ப்ரூஃப் எப்படின்னு பார்ப்போம். அசோசியேட்டட் அப்படின்னா எப்படின்னு பார்ப்போம். முதல்ல இப்போ நம்ம என்ன பார்த்தோம், ஆன்டிசிமெட்ரிக் டென்சாருக்கு வந்து நம்பர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் காம்பவுண்ட்ஸ் கண்டுபிடிப்போம். இப்போ ஆன்டிசிமெட்ரிக் டென்சார்னா நம்பர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் காம்பவுண்ட்ஸ் என்னது ஃபார்முலா பார்த்தோம்ல, NCR ஈக்குவல் டு n ஃபேக்டோரியல் பை ஆர் ஃபேக்டோரியல் இன்ட்டு n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல். இதானே ஃபார்முலா. இப்போ எத்தனை டைமென்ஷன் சொல்லியிருக்காங்க, இன் 3Dன்னு சொல்லியிருக்காங்களா. an antisymmetric tensor of second order can be associated with a vector in 3Dன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேயா, 3 டைமென்ஷனல் ஸ்பேஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இதுமாதிரி வெக்டார் இன் 3 டைமென்ஷனல் ஸ்பேஸ் நம்பர் ஆஃப் டைமென்ஷன் வந்து 3 தான். அப்போ 3 ரேங்க் வந்து என்னது செகண்ட் ஆர்டர். அப்போ 3C2 ஈக்குவல் டு என்ன வரும், 3 ஃபேக்டோரியல் பை 2 ஃபேக்டோரியல் 3 மைனஸ் 2 1. அப்போ 1 ஃபேக்டோரியல். இப்போ என்ன வரும், 3 இன்ட்டு 2 ஃபேக்டோரியல் பை 2 ஃபேக்டோரியல் கேன்சல் ஆகிடும் ஈக்குவல் டு 3. அப்போ நம்பர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் காம்பனன்ட்ஸ் வந்து என்ன கிடைக்குது, 3. அப்போ இந்த டென்சாருக்கு இதில் ஆன்டிசிமெட்ரிக் டென்சார் ஆஃப் செகண்ட் ஆர்டர் இன் 3 டைமென்ஷனல் ஸ்பேஸ் வந்து நம்பர் ஆஃப் காம்பனன்ட்ஸ். இப்போ நம்பர் ஆஃப் காம்பனன்ட்ஸ் நல்லா பாருங்கள். நம்பர் ஆஃப் காம்பனன்ட்ஸ் ஆஃப் tensor, that is antisymmetric tensor of rank 2 in 3 dimensional space எவ்வளோ 3ன்னு கிடச்சிருக்கு ஈக்குவல் டு இஸ் 3. ஓகே, அடுத்து நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் நம்பர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் காம்பனன்ட்ஸ் ஆஃப் வெக்டார் இன் 3 dimensional ஸ்பேஸ்னா வெக்டார்னா என்னது, அதோட வெக்டார்னா நம்ம என்ன படிச்சிருக்கோம், வெக்டார்னா டென்சர் ஆஃப் ரேங்க் 1ன்னு படித்தோமா, ஸ்கேலார்னா டென்சர் ஆஃப் ரேங்க் 0, வெக்டார்னா டென்சர் ஆஃப் ரேங்க் 1. ஓகே ரைட், இதுக்கு நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். என்னது வெக்டார் அப்படின்னா 3 டைமென்ஷனல் ஸ்பேஸில் எத்தனை காம்போனன்ட்ஸ் இருக்கும் அப்படின்னா 3 இண்டிபெண்டன்ட் காம்போனன்ட்ஸ் தான் இருக்கும். அப்போ எ வெக்டார் நம்பர் ஆஃப், அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், இது ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக வச்சுக்கோங்க, இது ஒரு ஸ்டேட்மெண்ட். நம்பர் ஆஃப் independent components of a vector in 3 dimensional space எவ்வளோ அப்படின்னா is 3. இதுவும் 3 தான், இதுவும் 3 தான். அப்போ ரெண்டுக்குமே நம்பர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் காம்பனன்ட்ஸ் வந்து சேம். அப்போ அசோசியேட் பண்ண முடியும். எது ஆன்டிசிமெட்ரிக் டென்சர் ஆஃப் செகண்ட் ஆர்டர் இன் 3 டைமென்ஷனும் வெக்டார் இன் 3 டைமென்ஷன் ரெண்டுக்குமே நம்பர் ஆஃப் காம்பனன்ட்ஸ் வந்து ஈக்குவலுங்கிறனால இதை இதோட அசோசியேட் பண்ண முடியும், ப்ரூவ் ஆயிடுது. ஓகே, ஸோ இட் இஸ் ப்ரூவ். ஓகேயா, இந்த ப்ரூஃப் வந்து நோட் பண்ணிக்கங்க. ரைட், அடுத்து அதே என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், இன்னொன்று சொல்லியிருக்காங்களே, வாட் இஸ் த கரஸ்பாண்டிங் இன் 4Dன்னு கேட்டிருக்காங்க. அப்போ என்ன வரும் பார்ப்போம். கரஸ்பாண்டிங் ரிசல்ட் இன் 4D அப்படின்னா இப்போ அதை ஆன்டிசிமெட்ரிக் டென்சர் ஆஃப் செகண்ட் ஆர்டர் இன் 4 டைமென்ஷன் எத்தனை காம்பனன்ட்ஸ் முதல்ல பார்ப்போம். என்னது, அப்போ NCR போட்டோம்னா ஈக்குவல் டு n ஃபேக்டோரியல் பை ஆர் ஃபேக்டோரியல் பை n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல்
இப்போ இது வந்து ஃபார் பி, இந்த கேஸ்க்கு இதான் பின்னு வச்சுக்குவோம். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் இப்போ பார்க்குறோம். இப்போ n வந்து எவ்வளவு 4 டைமென்ஷன் சொல்லியாச்சு. அப்போ 4c r வந்து என்னது அதே செகண்ட் ஆர்டர் 4c2 ஈக்குவல் டு அப்போ என்னது 4 ஃபேக்டோரியல் பை 2 ஃபேக்டோரியல் 4 மைனஸ் 2 2 ஃபேக்டோரியல் இல்லையா, 2 ஃபேக்டோரியல். இப்போ ஆன்சர் என்ன வரும் பாருங்கள், 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 ஃபேக்டோரியல் பை 2 ஃபேக்டோரியல் இன்ட்டு 2 ஃபேக்டோரியல். 2 ஃபேக்டோரியல் 2 ஃபேக்டோரியல் கேன்சல் ஆயிரும். 4 இன்ட்டு 3 12, 12 பை 2 2 ஃபேக்டோரியல் வேல்யூ 2 தான், 12 பை 2 6. அப்போ நம்பர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் காம்பனன்ட்ஸ் ஆஃப் டென்சார் ஆர்டர் 2 இன் 4 டைமென்ஷனோட ரேங்க் வந்து எவ்வளோ கிடைக்குது, 6ன்னு கிடைக்குது இல்லையா. டென்சாரோட ரேங்க் வந்து 6. அப்போ இது வந்து என்னது, நம்பர் ஆஃப் காம்போனன்ட்ஸ் ஆஃப் டென்சார், என்ன டென்சார், ஆன்டிசிமெட்ரிக் டென்சார் ஆஃப் ரேங்க் 2 இன் 4D 4 டைமென்ஷன் ஸ்பேஸ் வந்து 6ன்னு கிடைச்சிருக்கு. பட் நமக்கு வந்து வெக்டார் இன் 3 டைமென்ஷன் எத்தனை காம்போனன்ட்ஸு 3 தான் இருக்கும் இல்லையா. பட் நம்பர் ஆஃப் காம்போனன்ட்ஸ் ஆஃப் அ வெக்டார் இன் 4 டைமென்ஷன் எவ்வளோ வரும், 3 டைமென்ஷனாக இருந்தால் 3D நம்பர் ஆஃப் இதே 4 டைமென்ஷன் இப்போ சொல்கிறோம். இந்த வெக்டார் 4 டைமென்ஷனில் எத்தனை காம்போனன்ட்ஸ் வரும், 3. இங்கே பாருங்கள், ஒரு வெக்டாருக்கு வந்து 3 டைமென்ஷனில் 3 காம்போனன்ட்ஸ் தான் இருக்கும், x, y, z. அதே 4 டைமென்ஷனாக இருந்தால் வெக்டாருக்கு எத்தனை காம்போனன்ட்ஸ் இருக்கும், 4 காம்போனன்ட்ஸ் இருக்கும். ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம், நம்ம இருக்கா. இப்போ டென்சார் ஆஃப் ஆர்டர் 0னா என்ன பார்த்தோம், ஸ்கேலார் இல்லையா, அதுக்கு வந்து நோ காம்போனன்ட். அடுத்து டென்சார் ஆஃப் ரேங்க் 1னா அதுதான் வெக்டார், அப்போ அதுக்கு வந்து ஒரு காம்போனன்ட், ஒரு டைமென்ஷனுக்கு ஒரு காம்போனன்ட். 3 டைமென்ஷன்னா 3 காம்போனன்ட்ஸ். இப்போ 4 டைமென்ஷன்னா 4 காம்போனன்ட். அப்போ வெக்டார் நம்பர் ஆஃப் காம்போனன்ட்ஸ் ஆஃப் வெக்டார் இன் 4D எத்தனை காம்போனன்ட்ஸ் அப்படின்னா 4. ஓகேயா. இப்போ இதோட அசோசியேட் பண்ண முடியுமா பாருங்கள், இது வந்து 6 காம்போனன்ட்ஸ் இருக்குது, இங்கே வந்து நமக்கு வந்து 4 காம்போனன்ட்ஸ் தான் இருக்குது. அப்போ இதோட அசோசியேட் பண்ண முடியுமானா முடியாது. இதுக்கு 6 காம்போனன்ட்ஸ் இருக்குது, இதுக்கு 4 தான் இருக்குது. அப்போ 2ல ஷார்ட்டேஜ் ஆகுது, ஸோ அசோசியேட் பண்ண முடியாது. ஸோ அப்போ என்ன ஆன்சர், டென்சார் ஆன்சர் பாருங்கள், டென்சார் of rank 2, that is antisymmetric tensor in 4D or cannot be associated 4 dimension loss ஆக சொல்லலாம், cannot be associated with a vector in 4D. அதான் ஆன்சர். 4D யோட அசோசியேட் பண்ண முடியாது, 3D யோட அசோசியேட் பண்ணலாம், அதாவது ப்ரூவ்டு. 4D யோட அசோசியேட் பண்ண முடியாது. ஓகே. பட் இன்னொரு மாதிரி சொல்லலாம், என்ன சொல்லலாம் அப்படின்னா, இதை வந்து வேறு மாதிரி சொல்லலாம். 4D ஆன்டிசிமெட்ரிக் டென்சார் அது வந்து என்ன பண்ணலான்னா, 4 டைமென்ஷனல் ஆன்டிசிமெட்ரிக் டென்சார் ஆஃப் செகண்ட் ஆர்டர், தட் இஸ் 6 காம்போனன்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து 2 வெக்டார் இன் 3 டைமென்ஷனோட அசோசியேட் பண்ணலாம். அப்படி சொல்லாமல் அங்கே பாருங்கள், இது வந்து ப்ரூவ் நாட் cannot be associated சொல்லியாச்சு. அடுத்து நான் என்ன சொல்கிறேன், டென்சார் பட் இங்கே பாருங்கள், இது ஒரு ஸ்டேட்மெண்ட், டென்சார் ஆஃப் ஆர்டர் 2 cannot be associated with a vector in 4D. பட் என்ன சொல்லலாம்னா, டென்சார் ஆஃப் ரேங்க் 2 can be associated with 2 vector. நல்லா பாருங்க, 2 vectors with 2 vectors in 3D அப்படி சொல்லலாம். ஓகேயா. ஏன்னா டென்சார் ஆஃப் ரேங்க் 2 எத்தனை காம்போனன்ட்ஸ்னு பார்த்தோம், ரேங்க் 2 இன் 4 டைமென்ஷன் எத்தனை காம்போனன்ட்ஸ்னு பார்த்தோம். டென்சார் ஆஃப் ரேங்க் 2 இன் 4 டைமென்ஷன், அது ரொம்ப முக்கியம். டென்சார் ஆஃப் ரேங்க் 2 இன் 4D can be associated okay, can be associated with 2 vector in 3 dimension. அப்போ ஏன்னா டென்சார் ஆஃப் ரேங்க் 2 in 4 டைமென்ஷன் எவ்வளவு, 6 காம்போனன்ட்ஸு. ஒரு வெக்டார் இன் 3 டைமென்ஷனுக்கு எவ்வளவு, 3 காம்போனன்ட்ஸு. 2 வெக்டார் இன் 3 டைமென்ஷன்னா 6 காம்போனன்ட்ஸ் வருமா. ஒரு வெக்டாருக்கு 3 டைமென்ஷனில் 3 காம்போனன்ட்ஸு. அப்போ 2 வெக்டார்ஸ்னால் 3 + 3 எவ்வளோ, 6.
டென்சர் ஆஃப் ரேங்க் 2 இன் 4 டைமென்ஷன் எவ்வளோ காம்பனன்ட்ஸ் பார்த்தா 6. அப்போ இதுக்கும் 6 அதுக்கும் 6 2 வெக்டார் சேர்த்து 6. அப்போ நம்ம அசோசியேட் பண்ணலாம். ஸோ இது கரெக்டு. ஓகேயா? பட் ஒரு டென்சர் ஆஃப் ரேங்க் 2 இது வந்து எதில் 4 டைமென்ஷன், இதுவும் 4 டைமென்ஷன், இதுவும் 4 டைமென்ஷன். வெக்டாரும் 4 டைமென்ஷன், டென்சாரும் 4 டைமென்ஷன்னா நம்ம அதாவது ஆர்டர் 2 டென்சர் ஆஃப் ஆர்டர் 2 வெக்டார் இன் 4 டைமென்ஷன், இதுவும் 4 டைமென்ஷன், இதுவும் 4 டைமென்ஷன்னா மேட்ச் பண்ண முடியாது, அசோசியேட் பண்ண முடியாது. பட் டென்சர் ஆஃப் ஆர்டர் 2 இன் 4 டைமென்ஷன் வித் 2 வெக்டார் இன் 3 டைமென்ஷன் அசோசியேட் பண்ண முடியும். அதுக்கு ரீசன் இதுதான். ஓகேங்களா? இதை சேவ் பண்ணிக்கணும். ஓகே, இதுவரையிலையும் போதும். இதுவரையிலையும் ஆல்மோஸ்ட் எல்லாமே பார்த்தாச்சு. டென்சாரில் உள்ள எல்லா இதுவுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் கொஸ்டின் போடுவேன், ஒரு அரௌண்ட் 50 கொஸ்டின்ஸ் போடுவேன். அதுலேயே வந்து இதுவரையும் வாட் எவர் வி டிஸ்கஸ்ட் சோஃபார் இந்த டென்சார் அதுதான் கொஸ்டின்ஸாக இருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் கொஸ்டின்ஸாக இருக்கும். அதே ஸ்டேட்மெண்ட் ரிப்பீட் ஆகலாம், இல்லை அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கொஸ்டின் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு 50 கொஸ்டின்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து இது வரைக்கும் இப்போ நம்ம போட்ட வீடியோஸ் எல்லாமே தரவாக பார்த்துட்டு அடுத்து போடுற வீடியோவில் டெஸ்ட் இருக்கும். ஒரு 50 கொஸ்டின்ஸ் இருக்கும். அதை நீங்கள் அந்த வீடியோ பார்த்தே நீங்கள் டெஸ்ட் எழுதலாம். வெறும் கொஸ்டின் ஆப்ஷன்ஸ் மட்டும் இருக்கும், நீங்கள் ஆன்சர் பண்ணி வைங்க. அதுக்கு அடுத்த வீடியோவில் அந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம், கீ வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் அதுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து டென்சார் டெஸ்ட்டு அதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு டெஸ்ட் எழுதலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.